இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேளாண் பட்ஜெட்டில் பழைய திட்டங்களுக்கே பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்காரு. காவிரி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்திருக்கிறதாகவும் அவர் பேட்டி கொடுத்திருக்கார். அடுத்த இந்த வேளாண் பட்ஜெட் தொடர்பாக இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். தாவேக அரசினுடைய முதல் வேளாண் பட்ஜெட் ஏமாற்றம் கொடுக்குதுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சனம் செஞ்சிருக்காரு. கரும்பு ஆதார விலை உள்ளிட்ட தாவேக தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே பட்ஜெட்டில் இடம்பெறலை அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. பொது பட்ஜெட் மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வேளாண் பட்ஜெட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. முதல் வேளாண் பட்ஜெட், இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் அந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது. தமிழக வெற்றி கழக அரசு தமிழக விவசாயிகளை ஏமாற்றுகின்ற விதமாக வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் 2.5 மணி நேரம் அந்த வேளாண் பட்ஜெட்டை வாசித்தார். ஆனால் அதில் ஒரு முக்கியமான திட்டம் ஒன்றும் இடம்பெறவில்லை. விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் எதுவும் இடம்பெறவில்லை. கரும்புக்கு டன்னுக்கு ஆதார விலையாக ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 4,500 வழங்கப்படும் என்று அந்த தேர்தல் காலத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட்டிலே அந்த அறிவிப்பு இடம்பெறவில்லை, பட்ஜெட்டிலும் இடம்பெறவில்லை. இபிஎஸ் அவர்களை அடுத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாற்றத்திற்கான வித்தியாசமான பட்ஜெட் அறிவிப்பாக வேளாண் பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் வேளாண் சார்ந்த புதிய தொழிற்சாலைகள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி எதிர்பார்த்தது தமிழ்நாடு முழுக்க கிராமம் வாரியாக பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு எந்த அறிவிப்பும் இல்லை. அது இன்னைக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து தரப்படும் என்ற எந்த அறிவிப்புமே கிடையாது. 100 நாள் வேலை வாய்ப்பை நம்பி இருக்கும் எத்தனையோ கோடி பெண்களுக்கு அந்த அறிவிப்பு இல்லாதது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். விமர்சனங்கள்லாம் பார்த்தோம், வேளாண் பட்ஜெட் பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இதற்கிடையில் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்தது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி போய் உதய் அவர்களுடைய வாகனத்தில் ஏற போனார். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலமைச்சர் விஜயும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களும் நேருக்கு நேர் சந்திச்சிருக்காங்க இந்த சட்டப்பேரவை வளாகத்தில். அப்போ 2 பேரும் பரஸ்பரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் சொல்லிட்டு அந்த காட்சிகளாக வெளியாயிருக்கு. அதையும் பார்ப்போம். இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.